ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் எல்லோரும் விரும்பக்கூடிய நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமான வரகு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். வரகு சிறுதானியங்களில் ஒன்று. வரகு அரிசி, வரகு மாவாகவும் பயன்படுத்தியிருப்போம். இப்போது வரகு நூடுல்ஸாகவும் கடைகளில் கிடைக்குது. இந்த வரகு நூடுல்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் சோயா சாஸ், வினிகர் எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்தளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இப்போது வரகு நூடுல்ஸை இதில் சேர்த்துடலாம். இந்த நூடுல்ஸுக்கு தேவையான அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸ் 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ 8 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது போல் நார்மல் வாட்டரை ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நூடுல்ஸ் நல்லா ஆறட்டும். இது எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த நூடுல்ஸில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் கேரட், கோஸ், குடைமிளகாய், தக்காளி 1, வெங்காயம் 1, கார்ன் அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கின பிறகு அடுத்தது கேரட் சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்துக்கலாம். அடுத்தது குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு கோஸ் சேர்த்துக்கலாம். காய்கள் வதங்கின பிறகு அடுத்தது இந்த நூடுல்ஸுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன், நூடுல்ஸ் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நூடுல்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ சுவையான ரொம்ப ஆரோக்கியமான வரகு நூடுல்ஸ் ரெடி. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவையான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.